ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு ஒருத்தர் திடீர்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டார். எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுகிறீங்களே, முதல்ல இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஏன் கொட்டாவி வருது அது ஆன்சர் பண்ணுங்க. அதோட முக்கியமாக இன்னொரு கேள்வி கேட்டார். எனக்கு கொட்டாவி வரும்போது அதை பார்த்து ஏன் இன்னொருத்தருக்கு கொட்டாவி வருது ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. இது என்னடா நம்மளுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆன்சர் இருக்கு. சில ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. ஸோ அந்த ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு கொட்டாவி வருதுன்னு வைங்களேன், மெயினான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போர் அடித்தா கொட்டாவி விடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதோட முக்கியமான ஒரு விஷயம், குளிர்காலத்தில் கொட்டாவி கம்மியாக வருமாமா, ஆனால் வெய்ய காலத்தில் கொட்டாவி அதிகமாக வருமாமா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, வெய்ய காலத்தில் நம்ம பிரெயின் அதிகமாக சூடாகிடுது. ஸோ நம்ம கொட்டாவி விடும்போது நம்ம இழுக்கக்கூடிய ஆக்சிஜன்னால மூளைக்கு வரக்கூடிய ரத்த ஓட்டம் அதிகமாகுது. அந்த ரத்த ஓட்டத்தினால பிரெயின் கூல் டவுன் ஆகுது. ஸோ பிரெயின் கூல் ஆகுறதுனால நம்மளுக்கு கொட்டாவி வருது அப்படிங்கிறது ஒரு தியரி. அதே மாதிரி இன்னொரு தியரி என்னன்னா, நம்ம ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நிறைய வேலை பண்ணிட்டோம், அன்னைக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நம்மள திருப்பி நம்ம உடம்பை தயார்படுத்துறது நம்மளுக்கு கொட்டாவி வருதாமா. அதாவது நம்ம உடம்பு எப்படி தயாராகுதுன்னா, நம்ம அப்படின்னு வாய் விரிச்சு நம்ம கொட்டாவி விடும்போது ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா நம்ம லங்ஸ் விரிவடையுது, நுரையீரல் விரிவடைந்து உள்ளார ரத்த ஓட்டம் அதிகரிக்குது, மூச்சு ஆக்சிஜன் அதிகமாக உள்ள போகுது. இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, நம்மளோட மூச்சு பகுதி தசைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் விரிவடையுது. ஸோ இதெல்லாம் விரிவடையும் போது அப்படியே ஒன்னொன்னா அப்படியே எப்படி ஒரு தீக்குச்சி ஒன்னொன்னா அடுக்கி வச்சிங்கன்னா ஒன்றை தட்டி விட்டா அடுத்தடுத்து எல்லா குச்சியும் உழுகுது. அதே மாதிரி நம்ம இந்த கொட்டாவிங்கிற ஒரு தீக்குச்சி பற்ற வச்சோன்னே அது ஒவ்வொரு பார்ட்டியாக ஆக்டிவேட் பண்ணி எல்லா தசைகளையும் ஆக்டிவேட் பண்ணி நம்ம டயர்டா இருந்தாலும் சோர்வா இருந்தாலும் நம்மள ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த கொட்டாவி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் மூணாவது மிக முக்கியமான கேள்விக்கான பதில், அதாவது எனக்கு கொட்டாவி வருதுன்னா என்ன பார்த்து ஏன் இன்னொருத்தருக்கு கொட்டாவி வருது அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும் இருக்கு. இப்போ இந்த விஷயத்தை குறித்து நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஆராய்ச்சிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, அதாவது ஒரு 135 ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியில் என்ன தெரிய வருதுன்னா, இப்போ யாரெல்லாம் இது ஒருத்தர் கொட்டாவி விடும்போது அவங்கள பார்த்து இவங்க கொட்டாவி விடுறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. இதுல எல்லாரும் கொட்டாவி விடுறது கிடையாது. அதாவது ஒருத்தர் கொட்டாவி விடுறாங்கன்னா அவங்கள பார்த்து எல்லாரும் கொட்டாவி விடுறது கிடையாது. ஒரு சில குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொட்டாவி விடுறாங்க, ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக அவங்களுக்கு அந்த எம்பத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்கள கொட்டாவி விட மாட்டேங்கிறாங்களாம். எம்பத்தி அப்படின்னா என்னங்க, இப்போ ஒருத்தர் சோகமா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு லாஸ், ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், விபத்து ஏற்பட்டு போச்சு, அதில் கொஞ்சம் டேமேஜ் ஆகி போச்சு, பொருள் சேதம் ஆகி போயிடுச்சு, ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா நஷ்டம் ஆகி போயிடுச்சு அப்படின்னா, ஸோ அதை நம்ம அவங்க பார்வையில இருந்து பார்க்கணும். ஓ, இவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் நேர்ந்திருக்கு அப்படிங்கிற அந்த கவலை உணர்ச்சி உங்களுக்கும் ஏற்படணும். ஸோ அதை இருந்தால் தான் நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல முடியும். பரவாயில்ல, இது ஒரு வாட்டி போயிடுச்சு, பரவாயில்ல, மறுபடியும் இது சரியாயிரும், என்ன பொருள் தானே போச்சு, நல்ல வேலை, உயிருக்கு எந்த சேதமும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்லக்கூடியவங்க எம்பத்தி உள்ளவங்கன்னு அர்த்தம். சிம்பத்தி இல்லை, இது பரிதாபப்படுறது இல்லை. எம்பத்தி, அவங்க நிலையிலிருந்து யோசிச்சு பார்த்து அந்த கவலையை நீங்களும் உணர்ந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் எம்பத்தி. இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு எம்பத்தியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒருத்தரோட கஷ்டத்தை பார்த்து இன்னொருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலே அந்த குணாதிசயம் உள்ளவங்க தான் ஒருத்தர் கொட்டாவி விடுறத பார்த்து இவங்களும் கொட்டாவி விடுறாங்களாமா. யாருக்கெல்லாம் இது எம்பத்தி இல்லையோ, அவனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் வந்து போச்சு, நம்மளுக்கு என்ன போச்சு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் கொட்டாவி விட்டா அவங்கள பார்த்து இவங்களுக்கு கொட்டாவி வராதாமா. ஸோ இது ஒரு ஆராய்ச்சி. பட் அதுக்காக ஒருத்தர் கொட்டாவி விடுறத பார்த்து இன்னொருத்தர் கொட்டாவி விடலாம் அவங்கள சைக்கோ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு ஆராய்ச்சி முடிவு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கொட்டாவி விடுறதோட சயின்டிஃபிக் ரீசன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என் நண்பருக்கு முதல்ல இந்த பதில் வீடியோவை நான் ஷேர் பண்ண போறேன். இதே மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு இதே கேள்வி இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.